வணக்கம். இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் கேஷியர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்மளோட நிர்வாகத்துல பணிபுரியக்கூடிய கேஷியர்ஸும் அவங்களோட பவர்ஸ், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஒரு கேஷ் எப்படி ஹேண்டில் பண்ணணும். நீங்க ட்ரைனிங் வீடியோலயே நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அதை தாண்டி இதுல உங்களோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன், முக்கியமா நீங்க வேலைக்கு வரீங்கன்னா என்னென்ன 100% செய்யணும் அப்படின்றத இதுல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 17 பாயிண்ட் இருக்கு. இது எல்லாமே இந்த கேஷியர் குரூப்லயும் அந்த அக்கௌண்ட்ஸ் குரூப்லயும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் இந்த பாயிண்ட்ஸ் படிக்கணும்னா படிச்சுக்கலாம். இது ஒரு வீடியோ பதிவாக எல்லா பாயிண்ட்ஸும் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன். ஒண்ணு கேஷியர் இங்க இருக்கக்கூடிய எல்லா மணி டிரான்சாக்ஷன்ஸுக்கும் அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இன்சார்ஜ். அதனால அந்த கேஷியர் பேன்ற ஒரு இடம், அதாவது அதை சுத்தி ஏதாவது இந்த சைடு ஏதாவது ஒரு இது வச்சிருப்பாங்க. அந்த கேஷியருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல வேற யாருமே பர்மிஷன் இல்லாமையோ இது இல்லாமையோ நீங்க உள்ளார அலோவ் பண்ணக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய எல்லா காசுக்கும் நீங்க ஒருத்தர் தான் ரெஸ்பான்சிபிள். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஓவர்லாப்பிங் ஷிப்ஸ் இருக்கும்போது, அதாவது கேஷியர்ல இருந்து இன்னொரு கேஷியர் நீங்க ஹேண்ட் ஓவர் கொடுக்கும்போது, கேஷியர் ஹேண்ட் ஓவர் தர வரைக்கும் கேஷியர் தான் ரெஸ்பான்சிபிள். செகண்ட் கேஷியர் ஹேண்ட் ஓவர் வாங்கின பிறகுதான் அவங்க ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயங்கள் 2-3 விஷயங்கள் இதை பத்தி சொல்லணும்னா, 2 பேர் ஒரே சமயத்துல இருக்கிறீங்கன்னா அந்த ஹேண்ட் ஓவர் வாங்குற வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேஷியர் தான் எல்லா கணக்குக்கும் பொறுப்பு. அதனால ப்ராப்பரா கணக்குகளை ப்ராப்பரா இது பண்ணுங்க. அதே போல மிஸ்மேட்சஸ் எப்படி கணக்கு போடுவாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க கேஷியரா இருக்கிறீங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது 50 ரூபாய் மைனஸ்ல இருக்குன்னா 50 தான் ரெஸ்பான்சிபிள் ஆகும். ஒருவேளை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அடுத்த கேஷியர் க்ளோசிங் அப்ப மிஸ்மேட்ச் 50 ரூபாய் மிஸ்மேட்ச்ல காமிக்கிறாங்கன்னா இந்த செகண்ட் ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய கேஷியர் தான் ரெஸ்பான்சிபிள் ஆகும். இது எதுக்குன்னா, ஒவ்வொரு கரெக்டா இருக்கக்கூடிய ஷிஃப்ட்ல அந்தந்த கேஷியர் ரெஸ்பான்சிபிளா கரெக்டா பாத்துக்கிறதுக்காக இந்த ஒரு கட்டமைப்பு. அப்படி இல்லைன்னா அவங்க தான் இது காரணம், இவங்க தான் அது காரணம் அப்படின்னு சொல்லாம இருக்கிறதுக்கான இது ஒரு விதிமுறை. ஸோ நீங்க ஒழுங்கா கணக்குகளை எழுதி ப்ராப்பரா ஹேண்ட் ஓவர் பண்றது உங்களோட கடமை. அதுல ஏதாவது மிஸ்மேட்சஸ் இருந்துச்சுன்னா அப்பயே செகண்ட் ஷிஃப்ட்ல ஹேண்ட் ஓவர் வாங்கக்கூடிய கேஷியர் ரிப்போர்ட் பண்ணிடும். ஒருவேளை ரிப்போர்ட் பண்ணல, கடைசியா தான் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த செகண்ட் ஷிஃப்ட்ல வரக்கூடிய கேஷியர் தான் ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க. அதனால ஒரு ப்ராப்பர் ஹேண்ட் ஓவர் ஆகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கேஷியர் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. ஹேண்ட் ஓவர் வாங்கிட்ட உடனே செகண்ட் ஷிஃப்ட் கேஷியர் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. இது ரெஸ்பான்சிபிலிட்டின்றது நீங்க எப்படி அந்த கேஷுக்கு யார் பொறுப்புன்றது. அதனால நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வாங்கின உடனே பக்கத்துல வேற யாரும் அலோவ் பண்றது இல்ல சார், நான் பார்க்கும்போது அவங்க எடுத்து வச்சுட்டாங்க இப்படின்ற கதையெல்லாம் வச்சுக்க கூடாது. நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னா நீங்க மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க. மற்றவங்க யாரையும் அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்காது. சரி சார், சும்மா இன்னும் ஒரு கேஷ் நின்றுட்டே இருக்காருன்னா, அன்னைக்கு பிஸியா இருக்கு ரெஸ்டாரண்ட் எதுன்னா ஃப்ளோர்ல இறங்கி நீங்க ஒரு ஆர்டர் டேக் இருக்கு இல்ல அங்க சர்வீஸ் பண்றதுக்கும் நீங்க தாராளமா போய் ஹெல்ப் பண்ணலாம். அடுத்தது முக்கியமான ரூல், KOT ஃபர்ஸ்ட், ஃபுட் நெக்ஸ்ட். KOT தான் ஃபர்ஸ்ட் போடணும். முதலாளி சொல்லிட்டாரு, சூப்பர்வைசர் சொல்லிட்டாங்க, நாங்க ஸ்டாஃபே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், இப்படிலாம் ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பில் போடலான்னு இருந்தோம் அப்படின்லாம் என்னைக்குமே வரக்கூடாது. என்னைக்காவது ஒரு தடவை ரேண்டம் ஆடிட்டு வராங்க, நீங்க KOTயே போடாம நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் பி பீனலைஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட்டு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி KOT போட்டுட்டு தான் ஃபுட்டு ப்ரொடக்ஷன் போடணும். இது கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, ஏன் MD நானே கேட்டாலும் ஃபர்ஸ்ட் KOT போடாம எந்த ஃபுட்டையுமே கொடுக்க கூடாது. So it is very very important. அடுத்தது, it is the duty of the cashier to give proper bill. ஒரு கஸ்டமருக்கு ப்ராப்பரான பில் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. ODC பில்ஸா இருக்கட்டும் இல்ல அந்த ODC பில்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா அக்யூரேட்டா கொடுக்கணும். கொடுத்துட்டு மட்டும் இல்லாம அந்த பில்லுக்கான கரெக்டான தொகையை நீங்க திருப்பி வாங்கிக்கணும். அந்த கரெக்டான தொகையை வாங்குறது மட்டும் இல்லாம கரெக்டான சேஞ்சும் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதே போல வரக்கூடிய தொகைகள் எல்லாமே அபிஷியலா இருக்கக்கூடிய நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு UPI மூலியமா, கார்டு மூலியமாவோ, அப்படி இல்லைன்னா கேஷா டைரக்டா நம்மளுக்கு மட்டும்தான் வரணும். நடுவுல இவங்க அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு வாங்கினாங்க சார், அவங்க அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு வாங்கினாங்க சார், இது மாதிரியான வேலைகள் எதுவுமே வச்சுக்க கூடாது.
இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்டாக கருதப்படும். அதனால வந்து எப்போதுமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான், கடை அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் பேமெண்ட்ஸ் வாங்கணும். இட் இஸ் டியூட்டி ஆஃப் த கேஷியர் டு பில் த கரெக்ட் அமௌண்ட் டு த கஸ்டமர். அதாவது கரெக்ட் அமௌண்ட் தான் வந்து பில் பண்ணணும். இப்போ ஒருவேளை ஒரு கஸ்டமர், நம்மளுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் வராங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 3 தோசை ஆர்டர் பண்றாங்க, 3 வந்து கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்றாங்க, அதுக்கு பதிலாக 3 பிளெயின் தோசை 1 கப்பு கீன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி கடைக்கு நஷ்டமா ஆகிற மாதிரி வந்து நீங்க பில் போட்டீங்கன்னா அகைன் இட் இஸ் ஃபினான்ஷியல் மால் பிராக்டிஸ். அதுல நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஆவீங்க. அதுக்கான சீரியஸ் பெனால்டிஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து தப்பான பில்களை போடக்கூடாது. கம்பெனிக்கு எது ஃபேவரபிளான பில்லோ, எக்ஸாக்டா அதுக்கான பெயர்கள் என்னென்ன பெயர்கள் இருக்குதோ, அதுக்கு உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மெனுல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குதோ அது மட்டும்தான் நீங்க போடணும். அதுவும் நீங்க வந்து கரெக்டா பார்த்துக்கணும். அப்புறம் மிஸ்லேனியஸ் பேமெண்ட்ஸ், தட் இஸ் சேல்ஸ் தவிர, இப்போ பக்கத்துல வேலை செய்யறாங்க, அவங்க வந்து ஆமா நான் இந்த என் கையில காசு இல்லை, நான் வந்து உங்களுக்கு கூகுள் பேல போட்டுறேன், எனக்கு ரூபாய் கொடுங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். ஏன்னா பேங்குக்குள்ளார வரக்கூடிய எல்லா காசுக்கும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். அதனால நீங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்ல போட்டாவே ஜிஎஸ்டி 100% பே பண்ணணும். ஸோ இதனால வந்து முதல்ல இது மாதிரி மிஸ்லேனியஸ் பேமெண்ட்ஸே வாங்கக்கூடாது. தேவையே எல்லாமே சேல்ஸுக்கு சம்பந்தம் இல்லாத பேமெண்ட்ஸ் எதுவுமே பேங்க் அக்கௌண்ட்குள்ளார வரவே கூடாது. அது உங்களோட பொறுப்பு. அடுத்தது, எனி எக்ஸ்ட்ரா மணி இஸ் ரிசீவ் ஃபார் எனி ரீசன், டபுள் பேமெண்டா இருக்கும், ராங் பேமெண்டா இருக்கும், ஏதோ தெரியாம எக்ஸ்ட்ராவா காசு வாங்கிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து கரெக்டா வந்து அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அதே போல அது மாதிரியான எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூவோ ஏதாவது இருந்தாலுமே அதை வந்து ஆஃபீஸ் டீம் மட்டும்தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், வேற யாரும் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதே போல வந்து டியூரிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காலையில ஓப்பன் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் பெட்டி கேஷ் நீங்க செக் பண்ணும்போது பக்கத்துல சூப்பர்வைசர் வச்சுட்டு செக் பண்ணிட்டு அங்க கீழே சூப்பர்வைசர் கையெழுத்து போடணும். நீங்க பாத்தீங்கன்னா வெரிஃபைடுன்னு ஒரு அந்த ஃபார்ம்ல இருக்கும், அடியில பாத்தீங்கன்னா வெரிஃபைடுன்னு இருக்கும். நான் இந்த போட்டோல காமிக்க சொல்றேன். அந்த வெரிஃபைடு இடத்துல வந்து யார் கையெழுத்து போடணும், சூப்பர்வைசர் கையெழுத்து போடணும். சூப்பர்வைசர் ப்ராப்பரா மேனுவலா செக் பண்ணணும். சும்மா வந்து கேட்டாருன்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க, அப்புறம் காசு இல்லை எது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா சூப்பர்வைசரும் ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க, நீங்களும் ரெஸ்பான்சிபிள் ஆவீங்க. அதனால கணக்குகளை ப்ராப்பராக நேர்மையாக வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது வந்து கேஷியர் ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐஸ்கிரீம் அண்ட் மில்க் ஷேக்ஸ். அங்க இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்ஸ்லாம் ஸ்டாக்லாம் ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கம்மியா இருந்துச்சு அதிகமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணி நீங்க டெய்லிக்குமே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருக்கக்கூடியவங்க செகண்ட் ஷிஃப்ட்ல இருக்கக்கூடியவங்க கரெக்டா பில் போட்டு இருக்காங்களா. நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் சேல் நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம், எத்தனை யூனிட்ஸ் வித்து இருக்கு, கரெக்டான யூனிட்ஸ் வித்து இருக்கா, கரெக்டான பொருட்கள் மீதி பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஐஸ்கிரீமும் மில்க் ஷேக்கும் நீங்க தான் வந்து கரெக்டா வச்சுக்கணும். அதுக்கான சாவிகளும் ராத்திரி போகும்போது அந்த ஐஸ்கிரீம் கவுண்டரா இருக்கட்டும், மில்க் ஷேக் கவுண்டரா இருக்கட்டும் பூட்டிட்டு பத்திரமா எடுத்து வச்சுட்டு போகணும். அதுக்கு அடுத்தது கலெக்ஷன் ஆஃப் மணி ஃபார் அவுட்டோர் கேட்டரிங் ஆர்டர்ஸ். இது வந்து ஓடிசி ஆர்டர்ஸ் எல்லாமே தனியா ஒரு கவர்ல போட்டு ரிப்போர்ட் பண்ணி ஸ்டேபிள் பண்ணி கொடுத்துடணும். இதை வந்து சேல்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓடிசி ஆர்டர்லாம் வந்து தனியா வந்து அதுலேயே ஓடிசி பேமெண்ட்ஸ் எப்படி வாங்கணும் அதுக்கான ரிப்போர்ட்டிங் பேக் சைட்ல ஓடிசி பேமெண்ட் எவ்வளவு வாங்கியிருக்கோம் போயிருக்கோம்னு சொல்லி அதை தனியா இது பண்ணிருக்கோம். ஒருவேளை டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, கேரியர் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே தனித்தனி கவர்ல போட்டு ஆஃபீஸ் கிட்ட கொடுத்துடணும், அதே நாள்ல கொடுத்துடணும். திருப்பி வந்து ரீஃபண்ட் பண்றது, நீங்க வந்து கஸ்டமருக்கு ரீஃபண்ட் பண்றது திருப்பி ஆஃபீஸ்ல வாங்கி அடுத்த நாள் நீங்க ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை காலையிலேயே ரீஃபண்டுக்காக வந்துட்டாங்க கஸ்டமர்னா, நம்ம ஆஃபீஸ்ல தான் பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ரீஃபண்ட் வந்து அகைன்ஸ்ட் வவுச்சர் போட்டு கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது இதை திருப்பி ஆஃபீஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணிப்பீங்க. அப்புறம் வந்து கேஷியர் ஆர் நாட் சப்போஸ் டு ஹேண்ட் ஓவர் எனி கேஷ் ஆர் எனி பேமெண்ட் டு எனி ஒன் இன்க்ளூடிங் வெண்டர்ஸ், ஸ்டாஃப், சூப்பர்வைசர்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாமே. அதாவது காசு வாங்குறது மட்டும்தான் வேலை, காசு செலவு பண்றது உங்க வேலையே கிடையாது. ஆல் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அக்கௌண்ட்ஸ் டீம் பார்த்துக்கோ. நீங்க வந்து காசு கொடுக்க வேண்டிய வேலை அங்க எதுவுமே கிடையாது. When excess cash is received, if there is any dispute of ownership, ஏதாவது எக்ஸஸா காசு வாங்கி இருக்கு, இது என்னோட காசுங்க, அது அவங்களோட காசுங்க, இல்ல கீழே ஒன்று போயிடுச்சு ஏதோ ஒரு காசு, அந்த காசு வந்து அவங்களுதுன்னு சொல்லி கிளைம் பண்றாங்க, இல்ல ஸ்டாஃப் நம்மளுதுன்னு சொல்லி கிளைம் பண்றாங்க, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது மாதிரி ஏதாவது ஒரு காசோட
உரிமை யாருன்னு தெரியல அப்படின்ற ஒரு பட்சத்துல நீங்க அந்த காசை எங்க அனுப்பணும்னா இங்க மேல இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடணும். அக்கௌண்ட்ஸ் டீம் அதை வந்து யாருன்னு உறுதி செஞ்சுட்டு யாருக்கு சேர்க்கணுமோ அதை அவங்க சேர்த்துப்பாங்க. அப்புறம் வந்து டெய்லிக்கும் என்ன செய்யணும்னா கேன்சல்டு பில்ஸும் ரீபிரிண்டட் பில்ஸும் எதுக்காக கேன்சல் பண்ணியிருக்காங்க, எதுக்காக ரீபிரிண்ட் பண்ணியிருக்கீங்கிற காரணமோட சேர்த்து நீங்க இங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அதுவும் உங்களோட வேலை தான். ஸோ பின்னாடி வந்து எதுக்காக கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சூப்பர்வைசர் எழுதி லெஜிபிளா எழுதி அவங்க பேர் போட்டு இதுக்காக கேன்சல் பண்ணியிருந்தாங்க, இதுக்காக ரீபிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு இது தரணும். ஒருவேளை அது மாதிரி தரலன்னா அந்த பில்லு வந்து நீங்க பேமெண்ட் வாங்கலன்னு கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர இது மாதிரி வந்து கேன்சல் பில்டா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால மறந்துடாம டெய்லிக்குமே வந்து கேஷியரோட வேலை என்னன்னா இது மாதிரி கேன்சல் பில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அப்ப வந்து சொல்லணும், சைன் வாங்கிட்டு மேல கொடுத்துடணும். அடுத்தது கேஷியரோட டியூட்டி என்னன்னா அக்கௌண்ட்ஸை டிரான்ஸ்பரண்டா நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். எக்ஸஸா இருக்குதோ ஷார்டேஜா இருக்குதோ மிஸ்மேட்ச் இருக்குது எதுவா இருந்தாலும் எந்த இஷ்யூ ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இரெகுலேஷன் யாராவது ஒருத்தவங்க ஏமாத்துற மாதிரி சொல்றாங்க எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட டைரக்டா நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ரெண்டாவது அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பரண்டா ரிப்போர்ட் பண்ணணும். யாருக்கும் பயப்பட வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. நிர்வாகத்துல நீங்க டைரக்டா எம்டி கிட்ட காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல டைரக்டா எப்ப வேணாலும் டைரக்டா என் ஆஃபீஸ் இது பண்ணலாம். காசு வந்து இங்க இருக்கக்கூடிய காசு வந்து உங்களை நம்பி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான டிரான்ஸ்பரன்சி அடிப்படையான உங்களோட கடமை, அதை கரெக்டா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து கேஷியர் வந்து எந்த ஷிஃப்ட்ல அந்த கேஷியர் இருக்காங்களோ அவங்க தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் கேஷ் டிரான்சாக்ஷன் இந்த ஷிஃப்ட் ஹேண்ட் ஓவர் வரைக்கும். அதனால அதுல இருக்கக்கூடிய மிஸ்மேட்ச் இது எல்லாமே வந்து நீங்க இமீடியட்டா வந்து அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியதும் உங்களோட கடமையாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து கேஷியர் வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்பவர்ட் பர்சனல் சொல்லி சொல்லலாம். எம்பவர்ட் பர்சனல்னா உங்களுக்கு அதிகாரம் உள்ள பர்சனல். கண்டிப்பாக சூப்பர்வைசர்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க, உங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்த கேஷியர் இருப்பாங்க, இது எல்லாமே இருக்கலாம். ஓகேவா? சீனியர் கேஷியர் இருப்பாரு, இன்னொருத்தவங்க இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கலாம். ஆனா காசு வந்து உங்களை நம்பி இருக்கும்போது அந்த காசுக்கான அல்டிமேட் அத்தாரிட்டி நீங்க மட்டும்தான். ஒருவேளை வந்து உங்களோட சீனியர் கேஷியர் இல்ல இது முன்னாடி இருந்தவர் இல்ல சூப்பர்வைசர் இல்ல சூப்பர்வைசரின் அப்பா யார் வேணாலும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், யார் வேணும்னாலும் வந்து உங்களை ஏதாவது ஒரு விஷயம் தவறான ஒரு விஷயத்த செய்ய சொல்றாங்க, நீங்க அது பினான்சியலா வந்து அது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க, அது அன்எத்திக்கல், நீங்க வந்து கொஞ்ச நேரம் கடனா கொடுமா நான் சாயந்தரம் கொடுத்துட்றேன், இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்கு நீங்க எனக்கு இந்த காசு வந்து இந்த எக்ஸஸ் காசை என் கையில கொடுங்க, இது மாதிரி தவறுகளான விஷயத்தை யாராவது ஒருத்தர் செய்ய சொல்றாங்கன்னா நீங்க தைரியமாக சூப்பர்வைசரா இருந்தாலும் சரி சீனியர் ஆளா இருந்தாலும் சரி, நீங்க நேத்து தான் வேலைக்கு வந்து இருக்கலாம், அவங்க வந்து இப்ப 10 வருஷம் 15 வருஷம் கம்பெனில வேலை செஞ்சிருக்கலாம், தைரியமாக முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே நீங்க என்கிட்ட வந்து 24 மணி நேரத்துல நீங்க வந்து டைரக்டா இது மாதிரி நடந்துச்சு சார், நான் இதுக்காக நான் வந்து டிக்ளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குமே தவிர பனிஷ்மெண்ட் வந்து இது மாதிரி தப்பு செய்யறவங்க தான் பயப்படணுமே தவிர தப்பு செய்யாதவங்க இங்க யாரும் பயப்பட தேவையில்லை. அதனால தைரியமா உங்களோட அத்தாரிட்டி நீங்க எப்ப வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம். காசு சம்பந்தப்பட்ட மேட்டர்ல கேஷியர் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. உங்களை நம்பிதான் இத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. அதனால டிரான்ஸ்பரன்சிக்கு நீங்க தான் உதவிக்கோளாக இருக்கணும். அது உங்களோட கடமையும் சரி. அதுக்கு கடைசியா வந்து தி அவுட்கம் ஆஃப் இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட வேலையும் உங்களோட கையில தான் கொடுக்குறோம். ஸோ உங்களோட மாரல் டியூட்டி ஆனஸ்டா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இதுல வந்து ஏதாவது ஒரு கேஷியர் வந்து அன்எத்திக்கல் ஃபினான்ஷியல் பிராக்டிசஸ், கேஷ் மிஸ்அப்ராப்ரேஷன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து கடன் கொடுக்கறது, இன்டென்ஷனலா அண்டர் ரிப்போர்ட்டிங் பண்றது, ஓவர் ரிப்போர்ட்டிங் பண்றது, மேனிபுலேஷன் பண்றது, அப்புறம் வந்து கம்பெனிக்காக சேர்த்து பர்சனல் யூஸ் பண்றது, அன்அத்தரைஸ்டு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது, ரீஃபண்ட்ஸ் கொடுக்கறது, ஃபால்சிஃபைங் ரெசிப்ட்ஸ், டிப்ஸ் காசை திருடுறது, இது மாதிரி எந்த விஷயம் நீங்க செஞ்சீங்கனாலும் இது எல்லாமே சீரியஸ் பிரீச் ஆஃப் ட்ரஸ்டா கன்சிடர் பண்ணுவாங்க. Such actions done for personal benefits to cover up loss or fraud will result in strict disciplinary action. உங்க மேல ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும். அதனால வந்து this will include immediate termination, recovery of misappropriated money with penalty,
அதே போல லீகல் ஆக்ஷன், ஃபோர்ஃபிச்சர் ஆஃப் என்டையர் சேலரி, இது எல்லாமே வந்து பனிஷ்மெண்டா நடக்கப்படும். அதனால வந்து உங்களோட ஒரே ஒரு கடமைன்னா நேர்மையா இருக்க வேண்டியது. நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா அது மட்டும் வந்து போதும். நீங்க வந்து கணக்குகளை கரெக்டாக நீங்க வந்து கடைக்கு சமர்ப்பிக்க வேண்டியது உங்களோட இது. அது மட்டும் இல்லாம உங்களோட பவர், நான் சொன்ன மாதிரி வந்து நேர்மையா இருந்து யாராவது இடையூறு பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க தாராளமா எப்ப வேணாலும் சொல்லலாம். புரியுதுங்களா? எல்லாரோட உழைப்பும் உங்களை நம்பி வந்து இந்த எல்லா விஷயமே வந்து உங்க நேர்மையை சார்ந்தும் நேர்மையை சுற்றி உள்ள ஒரே ஒரு இதுவே தவிர, இது ஏன்னா கேஷியருக்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயமே தவிர வேற எதுவும் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க வந்து கடைபிடிக்கிறதுனால கடை மேலும் மேலும் வளரும், நீங்களும் மேலும் மேலும் வளருவீங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் உழைப்பும் வந்து காப்பாற்றப்படும். கடையோட வளர்ச்சிக்கு அது ஒண்ணு மட்டும்தான் அடித்தளம். அதனால நேர்மையில என்னைக்குமே வந்து எந்த இடமும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கணக்குகளை கரெக்டா சரிவர வந்து பாருங்க. இதுதான் முக்கியமான அந்த 17 பாயிண்ட் நான் சொன்னது. இதோட காப்பி வந்து குரூப்ல இருக்கும், பார்த்துக்கலாம். அது எல்லாமே வந்து சின்ன சின்ன செக்லிஸ்ட் வந்து கேஷியருக்கான செக்லிஸ்ட் வந்து காலையில என்ன செய்யணும், கிளீனா வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது கரெக்டா டைமுக்கு வர்றது, முன்னாடியே வந்து பாக்குறது, அந்த ஏரியாவை கிளீனா வச்சுக்கிறது, அன்னைக்கு இருக்கக்கூடிய மெனு ஆஃபர்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்றது, எல்லா டிவி, வைஃபை, கம்ப்யூட்டர், பிரிண்டர் எல்லாம் வேலை செய்யலாம் பாக்குறது, சொன்ன மாதிரி வந்து இந்த வாட்டர் பாட்டில், சோடா, ஐஸ்கிரீம், மில்க் ஷேக் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி ஸ்டாக் செக் பண்றது, மியூசிக் பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய மியூசிக் பிளே பண்றது, காயின்ஸ் சேஞ்ச் எல்லாம் கரெக்டா வாங்கி வச்சுக்கிறது, அக்கௌண்ட்ஸ் கரெக்டா சப்மிட் பண்றது, கஸ்டமர் வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறது, அப்புறம் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து டைனிங் டேக்அவே, டெலிவரி இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்றது, கரெக்டா எல்லாரும் பில் போட்டு தான் சாப்பிட்றாங்கன்னா நம்ம ஒரு மேற்பார்வை பாக்குறது, அப்புறம் வந்து இது கேஷ், யூபிஐ இதெல்லாம் ப்ராப்பரா வந்து இது பண்றது, அதுக்கான ரெசிப்ட்ஸ் வந்து கரெக்டா வந்து தரது, ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வந்து ஏதாவது கேட்டுருந்தாங்க 2 பில்லா பிரிச்சு தர சொல்றாங்க, இதெல்லாம் பாக்குறது, ஓடிசி ஆர்டர்ஸ் வந்து ப்ராப்பரா எப்படி எடுக்கணும்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வீடியோ இருக்கு, அது நீங்க தெரியலன்னா கத்துக்கோங்க. அதே போல வந்து கேஷ் டிராயர்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா மானிட்டர் பண்றது, டிரான்சாக்ஷன் கரெக்டா ரெக்கார்ட் பண்றது, ஹேண்ட் ஓவர் ப்ராப்பரா வந்து தரது, மிட் ஷிஃப்ட்ல அதாவது மத்தியான ஷிஃப்ட்ல வரவங்களுக்கு ரீஃபண்ட்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் வந்து தரணும். ஆஃபீஸ் அப்ரூவல் முக்கியம். அதே போல வந்து எல்லா யூபிஐ கார்டுல இதெல்லாம் கரெக்டா பேமெண்ட் வருதா, ஏமாத்தாம வந்து வாங்குறாங்க கொடுக்குறாங்களா, சில சமயத்துல நிறைய ஸ்கேம்லாம் இருக்கு. நம்ம அக்கௌண்ட்ல அந்த சத்தம் வரணும், கரெக்டான பேமெண்ட் வந்துச்சுன்னு பார்க்கணும், காசுலாம் கரெக்டான இது கள்ள நோட்டா இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து அதை வந்து ப்ராப்பரா செய்யணும். அதை தாண்டி வந்து கஸ்டமருக்கு ஏதாவது மெனுவில் ஏதாவது ஹெல்ப் வேணா ஹெல்ப் பண்றது, அப்புறம் ஏதாவது பில்லிங்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ரிசால்வ் பண்றது, ஸ்டாக்கோட கோஆர்டினேட் பண்றது, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அந்த ஏரியாக்கான கிளீனினஸ் நீங்க தான் பார்த்துக்கணும். செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் வந்து அலர்ட்டா இருக்கிறது, காசு ஒருத்தவங்க வாங்கினாக்கா மேலே வச்சுட்டு சேஞ்ச் கொடுத்துற பிறகு தான் உள்ளார வைக்கணும். நிறைய விஷயங்கள் நான் முன்னாடியே ட்ரைனிங் வீடியோல சொல்லியிருப்பேன். பார்சல் ஆர்டர்ஸ்ல வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டான ஆட்களான்னு சொல்லி செக் பண்ணிட்டு நீங்க கொடுக்கணும். அதுவும் நீங்க பார்த்துப்பீங்க. ஏன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் நிறைய சமயத்தில் கேஷியர் செக் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கணும். அதே போல பிஓஎஸ் மிஷின்ல இருக்கக்கூடிய இதுவும் பிசிக்கல் கேஷ், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வந்து டெய்லி க்ளோசிங் வந்து ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணணும். எக்ஸஸ் கேஷ் எதாவது இருந்துச்சுன்னா எம்டி ஆஃபீஸ் கிட்ட கொடுக்கணும். அதே போல ராத்திரி போகும்போது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு ப்ராப்பரா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும். உங்களோட லாகின் அக்கௌண்ட் கரெக்டா இருக்கான்னு சொல்லி நீங்க பாத்துக்கணும். நீங்க உங்களோட லாகின்ல நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கேஷியர்ல வந்து ஏதாவது பெண்டிங் இஷ்யூஸ், டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய செக்லிஸ்ட், அது மட்டும் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு கேஷியருக்கான அடிப்படை தேவைகள். இது 100% கடைபிடிங்க. இதை மறந்துடாம வந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.